எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தின் போது பொது சொத்திற்கு சேதம் விளைவித்ததாக ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்களா? ஏற்கனவே கடந்த முறை இதே போன்று போராட்டம் அறிவிப்பின் போதும் அங்க இருக்கக்கூடிய பேரிகார்டுகள் சென்ட்ரல் மீடியா எல்லாம் உடைத்திருந்த நிலையில அதே ஒரு சூழல் நேற்றைய தினமும் நடந்திருக்கிறது. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ, எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ, யாரோ யாருக்குள் இங்கு யாரோ. La Marta se mueve para, se mueve para, se mueve para, se mueve para. எதுக்கு வந்தோம்னே தெரியாம இப்படி உட்காந்து குத்தாட்டம் போட்டு கும்மலாம் போடுறது இந்த நாய்ங்க. இதுங்களை வச்சு நான் எப்படி கட்சி நடத்த போறேன்னு தெரியலையே. இந்த தற்கொலைங்க போராட்டம் பண்றோன்னு வந்துட்டு இங்க வந்து டான்ஸ் ஆடிக்குதுங்க. இப்போ எங்களுக்கு எஸ்ஐஆர் பற்றின நிறைய பேருக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு இங்கே வந்து எங்களுக்கு கண்டிப்பாக புரியவே இல்லை. ஓகே ஓகே ரிலாக்ஸ். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? நான் தற்கொலை. எதற்காக எங்களுக்கான வந்து அந்த இடையூறுகளை வந்து தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, ஏன் எங்களை பார்த்து பயந்தானே பயந்தானே சொல் பயந்தான் இவ்வளவு கிட்ட வந்து மூஞ்ச காட்டுறியா? அப்ப நீங்க தான் சொல்றீங்களே தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க. அந்த தற்குறிகள் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்க வந்து நின்றுருக்கு. ஏண்டா தற்குறிக்கு பிறந்த தற்குறிகளா? என் குடும்பம் இருக்கு, என் குடும்பமே வேணாம், எனக்கு தளபதி தான் வேணும். என் குடும்பம் இருக்கு, என் குடும்பமே வேணாம், எனக்கு தளபதி தான் வேணும். ஆமா, அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக வந்திருக்காருன்னா அப்ப எங்க தளபதிக்காக நாங்க நிப்போம். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். இது எதனால இப்ப இந்த அவசரமா கொண்டு வந்து இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமா? ஏன்னா எங்க தளபதியே வரக்கூடாதுன்ட்டு பண்றாங்க. இப்படிப்பட்ட தற்கொலையை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 தற்கொலை நம்ம அண்ணன் தான். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் எஸ்ஐஆருக்காக எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க. இவனுங்களை மனுஷனாவும் மதிக்கல, கூப்பிடவும் இல்ல. உடனே அண்ணன் என்ன பண்றாரு, எங்களை ஏன்டா கூப்பிடலன்னு கோச்சிக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அர்ச்சனா பட்நாயக் தலைமைச் செயலகத்துக்கு எழுதுறான்னு சொன்னா இவன் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிட்டு இருக்கான். என்னடா இது அடிப்படை அறிவு கூட இல்ல. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் எல்லா கட்சியாரும் என்ன இருக்கீங்களா? எஸ்ஆர் கூட நடக்குது, வாங்க வந்து பேசிட்டு போனோம். வாங்க. நீ யாருல கோமாரி? இங்கே வந்து யாரு போல? நான் மறுபடியும் வந்து யாரு போல? ஹலோ ஹலோ, எங்க பாருங்க, நானும் கட்சி வச்சிருக்கேங்க. ஒன்னா நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. நான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கேங்க. நீ அரசியல் கட்சி வச்சிருக்கிறது என்ன ஆதாரம் இருக்கு? அப்பப்ப அறிக்கை விடுறேன், பாக்குறேன். நீ அறிக்கை விட்டா பெரிய அரசியல்ல வர நீ. இந்த ஏரியால நானும் அரசியல் தலைவர்னு ஃபார்ம் ஆயிருக்கையா? நீ இப்ப என்ன கூட்டத்துக்கு கூப்பிடல, ஒரு பையன் நம்ம அதிகமா கூப்பிட மாட்டோம்ல. அம்மா சத்தியமா கட்சி வச்சிருக்கையா? அம்மா சத்தியமா தான் உனக்கு கூப்பிடுவோமோ? கண்டிப்பா சொல்றோம், 100% 1,00,00,000% சொல்றோம், எங்க தளபதி தான் வருவார். மயரை புடுங்கி நட்டு நிக்க வச்ச நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் டேடா. தளபதி அவர்கள் விஜய் இன்னமும் ஏன் வெளியில வராம இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம். எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளிச்சேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆயிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? நீங்க தான் வர விட மாட்டேங்கிறாங்களே. அங்க பாருங்க, ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் புடுறா. வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? கில்லர் பிலிமிங்கிறீங்க, கிங்காங்க காட்டுறாங்க. நீ தான்டா அந்த குரங்கு.
நானா தளபதிக்கு எக்காரணத்தை கொண்டு ஒதுங்கி நிக்க மாட்டோம். எங்க உயிரையும் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். உயிரே குடி. அதெல்லாம் வேணாம். உன் பொந்தெல்லாம் வச்சு முடியாது. நீ ஊடு குத்தா போதும். இப்ப எங்களுக்கே நாங்க அவர் வந்திருக்காரு, அவரை பார்க்கணும்னு தான் நாங்க வந்தோம். ஆனா கடைசியில அவரை வரவே விடலையே. பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கேட்டுருங்க. வருஷத்துல 2 படம் எங்க தளபதி வரும்ட்டு எங்களுக்கு அவ்வளவு இதுவா இருந்தது. என்னடி சொல்ற? லாஸ்டா இந்த ஒரே ஒரு படம் பண்ணும் போது எங்களுக்கு அதெல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? என்னது பைத்தியமா? அவர் படத்துல அவர் நடிக்கணும், அவரை ஸ்கிரீன்ல அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல அவரை பார்க்கணும், அவர் டான்ஸ், அவர் பாட்டு, அவரோட இது ஒரு ஸ்மைல், நாக்கு இப்படி சைடுல வச்சு ஒரு ஸ்மைல் ஒன்று அவ்வளோ கியூட்டா இருக்கும். பக்கத்தில் தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. 200 கோடியை விட்டுட்டு எங்க தளபதி வராருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். கோழி வளர்க்கறது கொஞ்சம் இருக்குல்ல, ஆடு வளர்க்கறது அளவு பாக்குறதுக்கு இல்ல, ரெண்டையும் அறுக்கிறது. தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? எங்க தளபதி தான் 2006ல, எங்க தளபதி தான் 2006ல ஒட்டா போய் உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. ஆனா இது வரைக்கும் யாராவது இந்த கேள்வி கேட்டாங்களா? இப்ப எஸ்ஐஆர் ஒண்ணு சீர்திருத்தம் பண்றீங்க, அது எப்போ ரிசல்ட் தருவாங்க? அதுக்கான பதில் இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? தளபதி அவர்களின் தளபதி மாநாடு ஒரு மாநாடு இல்ல. டிவிகேல இருக்கவனுங்க மாதிரி ஒரு தற்கொலை நான் என் லைஃப்ல பார்த்தது இல்ல. தமிழ கொலை பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு. தளபதியின் தளபதியா, மாநாடு இல்ல மாடு நாடா, தமிழ் மக்களை காப்பாத்துவேன், தமிழ்நாட்டை காப்பாத்துவேன். உங்ககிட்ட இருந்து நாங்கெல்லாம் முதல்ல தமிழ் மொழியை காப்பாத்தணுங்க. டிவிகேன்னு ஒரு கட்சி இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அது எனக்கு தெரியாது. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொழுப்போ சொல்றாங்கல்ல. சரி, இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. உங்களுக்கு விஜய் ஆட்சி வேணுமா? உங்களுக்கு தற்கொலை ஆட்சி வேணுமா? வேண்டாம் வேண்டாம். பனையூர் பண்ணையார் ஆட்சி வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். பனையூர் பண்ணையார் ஆட்சி வேண்டாம். ஐயா எடப்பாடி ஐயா, எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியவே இல்ல. தமிழ்நாடு எஸ்ஐஆர் எழுத்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல எஸ்ஐஆர் ஆதரிச்சு போராட்டம் பண்றீங்க. ஒரு வயதான முதியவர்கள், அப்படி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி நிரப்புறதுன்னு கூட தெரியல. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்குமா இல்லையா எதுவுமே தெரியாம இந்த மக்கள் எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பீகார்ல எல்லாம் 65 லட்சம் வாக்காளர்களே நீக்கிருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாடு எதிர்க்கும் போது அதை ஆதரிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க பாருங்க. நீங்க எங்கேயோ போயிருவீங்க. அதாவது அமித்ஷாவின் ஆகச்சிறந்த அடிமை அப்படின்னா அது நீங்க தான். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. 3வது படிச்சவன நொண்டிய முடத்த படிக்காதவங்கள பிஎல்ஓ போட்டுட்டு நாங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்ற வேலையை செய்கிறோம் சொல்லி ஏமாத்துறாங்கன்னா, நாங்க புகார் செய்து நடவடிக்கை எடுக்கலன்னா இதுக்கு வேற என்ன வழி? சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்ப காட்டி அடிக்கிறீங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.